Hi friends, this is your Bullman here. In this video, I'm going to explain about the intraday levels for 22nd November. Okay, so நம்ம நேத்தே பார்த்த மாதிரி market is in still downtrend only. Um, all the upside movements are getting sold once again. அண்ட் இப்போ பார்க்கும்போது 23,182 இஸ் த பேஸ் இயர். ஓகே, நேற்று நம்ம பேசும்போது 23,350 ஸ்ட்ராங்கான ஜோனுன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் அந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணி காலையில் ஃபஸ்ட்டு 2-3 கேண்டலில் பிரேக் பண்ணாலும் அண்ட் தென் இட் பவுன்ஸ் பேக் அண்ட் சஸ்டெயின் அரௌண்ட் 350. ஸோ 23,350ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகி கீழே இருந்தது அப்படின்னா வி மைட் சி 23,180 zone. So, apart 23,180 to 200 is the key level for intraday for tomorrow. ஓகே, ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கீழே இருக்கும் போது தான் ஆப்வியஸ்லி இந்த 23,000ன்றதே ஒரு ரவுண்டு ஃபிகர். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். பட் அதுவும் பிரேக் ஆனால் தான் வி வில் கெட் 22,782. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ ஆன் டே உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் கொடுக்குமான்லாம் சொல்ல முடியாது. இன்ட்ராடே லெவல்ஸ்னு பார்க்கும்போது நியர்பையில் உள்ள 100 to 150 பாயிண்ட்ஸ் ஆர் 200 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு முக்கியமான ஜோனாக இருக்கும். ஸோ இது ஒரு டெய்லி கேண்டலில் பார்க்கும்போது நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இன்னும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்துட்டோம். ஸோ அந்த 23,180 to 23,000 தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்து ரிவர்சல் கொடுக்கக்கூடிய ஜோனாக இருக்கலாம். பட் அது வந்து பாட்டம் மேக் பண்ணி கொடுக்குற ரிவர்சலா இல்லை வந்து சும்மா டெக்னிக்கல் ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக கொடுக்குற பாட்டமான்றதை நம்ம இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு டே கேண்டலில் பார்க்குறீங்க. இப்போ இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸில் ரொம்ப கிளியராக இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாட்டம் சப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. ஓகே, ஸோ அதை தான் நான் இங்கே பையிங் ஜோனாக மார்க் பண்ணியிருக்கேன் 23,182. ஸோ 23,182 ஆர் 180 ஜோன் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பாட்டமில் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ஃபர்தராக டவுன் சைட் மூவ்மெண்ட் வர்றது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ ஒருவேளை மார்க்கெட் புஷ் கொடுத்து மேலே இந்த 23,670 to 700 750லாம் போகும்போது கண்டிப்பாக அங்கே செல்லிங் ஜோன் வரத்துக்கு அங்கே ஒரு செல்லிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம நிஃப்டியோடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா 23,180 to 200. இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது இந்த கேப் ஜோன் இருக்குது இல்லையா. ஸோ கேப் ஜோன் மேபி 23,500. ஸோ 23,500 to 550 இந்த ரேஞ்சிலே வந்து ஒரு செல்லிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ்னு சொல்லும் போது நம்ம வந்து ஒரு நாளைக்கு என்டையர் மூவியும் நம்மளால் கேப்சர் பண்ணுன்றது வேண்டாம். நமக்கு தேவை நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 10 to 15% இதை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கோங்க அண்ட் தென் கீப் ட்ரெயிலிங் இட். ஓகே, ஸோ தட் வுட் பி மச் பெட்டர். ஸோ இது வந்து நிஃப்டிக்கான அனாலிசிஸ். சப்போர்ட் இஸ் அட் 23,180 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நியர்பை 23,500 ஜோன் அண்ட் தென் அதை கிராஸ் ஆகும்போது 23,700 to 670 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 650 ஜோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இந்த ஒரு டெய்லி கேண்டலில் கொடுத்துருக்கிற டெய்ல் இருக்கு இல்லையா, இந்த டெய்லே வந்து நமக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குது பையர்ஸ் ஆர் என்டரிங் ஹியர். ஓகே, ஸோ இந்த ரெட் கேண்டில்லையும் இந்த ரெட் கேண்டில்லையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் உள்ள டெய்ல் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஸோ இதில் உள்ள டெய்லை பாருங்கள், நல்ல ஒரு புஷ் இருக்குது. பட் சின்ஸ் இது வந்து ஒரு ஹேமராகவே இருந்தாலும் இட் இஸ் இன் ரெட் கலர். ஸோ சம் ரிஸ்கி பீப்புள் கன்சிடர் இஸ் அஸ் ஹேமர். ஓகே, சம் சேஃப் பீப்புள் வில் வெயிட் ஃபார் அ கன்ஃபர்மேஷன் கேண்டில் டு ஃபார்ம். ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரலி வந்து இந்த மாதிரி டாப்லாம் உங்களுக்கு வந்து வச்சா மாதிரி தான் இருக்குது. ஆஸ் ஐ டோல்டு ஏர்லியர் இந்த ஏர்லியர் வீடியோ, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். ஸோ நீ நாட் ஒரி அபவுட் இட் அன்டில் திஸ் 49,650 இஸ் broken. 49,650 பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த 47,800 இந்த ஜோன்லாம் ரீச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து உங்களுக்கு வி ஆர் இன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபால் வந்தது இல்லையா 51,000 to 49,000 ஆல்மோஸ்ட் ஒரு அரவுண்ட் 2,000 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு செல்லிங் ஜோனாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு நல்ல சப்ளை ஜோன். பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா 15,750 to 850 இந்த ஜோன் தான் உங்களுக்கு செல்லிங்காக இருக்க போகுது. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாலுமே டு நாட் திங்க் இதை இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னு சொல்லி ட்ரேட் எடுக்குது ரொம்ப ரிஸ்கி. ஓகே, ஸோ அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இங்கே இதில் ட்ராவல் ஆகி உங்களுக்கு இந்த பையிங் ஜோனை ரீச் ஆகி உங்களுக்கு வெளியில் போச்சுன்னா அது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்க போது ஆப்வியஸ்லி சம் 500 to 600 பாயிண்ட்ஸ் யூ மைட் கேட்ச். ஓகே, பட் நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்போ இல்லை அந்த மாதிரி இங்கே ட்ராவல் ஆகி உடைச்சிதுன்னா பி வெரி காஷியஸ்.
ஓகே, அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இஸ் 51,000 மேலே போய் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் அப்சைட் மூவ்மெண்ட் வரப்போகிறது இல்லை. இந்த பையிங் ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன். இந்த லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. 49,780 to 49,650 இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக இருக்கும். மார்க்கெட்டில் இன்னும் ஃபர்தராக நல்ல ஃபால் வரதுக்கான இடம் எங்கன்னா ஒன்லி வென் 49,650 இஸ் கெட்டிங் broken. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இன்ட்ராடே லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இதில் மென்ஷன் பண்ணிக்கிற லெவல்ஸை வந்து உங்கள் சார்ட்டில் வந்து நீங்கள் பிளாட் பண்ணிக்கோங்க. பிளாட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் இட். ஓகே, இட்ஸ் நாட் லைக் டேரெக்டாக நீங்கள் ட்ரேட் எடுத்து நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்படி இந்த லெவல்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் 10 டேஸ் வந்து ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. 10 to அவுட் ஆஃப் 10 ட்ரேஸில் வந்து 6 to 7 ட்ரேஸ் நல்லா போகுது, லெவல்ஸ்லாம் ரெஸ்பெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் டேக்கிங் ட்ரேஸ். அது கூட வந்து யூ கேன் டெஸ்ட் இட் இன் விர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப்ஸ் அண்ட் தென் யூ கேன் டேக் இ ட்ரேட் இன் யுவர் ரியல் மணி. Okay, I hope these levels are helpful for you. Thanks for watching this video.